வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. நம்ம சேனல் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளை ஜூலை 10 வெளியாக உள்ள இதய முரளி படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடம் என்ன விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படம் வெற்றி படமாக அமையுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதய முரளி படத்துல அதர்வா ஹீரோவா நடிச்சிருக்காரு. கயாடு லோகர் மற்றும் பிரீத்தி முகுந்தன் ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. பகத் பாசில், ரக்ஷன், பரிதாபங்கள் சுதாகர், சென்னி ஜெயின் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் தமன். இந்த படத்தோட இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன். இவர் பல படங்களை தயாரித்து வழங்கியிருந்தாலும் இவருக்கு இயக்குனரா இதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த படம் இவருக்கு தமிழ் சினிமாவில் பெரும் புகழை ஏற்படுத்தி தருமா? வாங்க பார்க்கலாம். இதயா, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது ஒன் சைடட் லவ் மற்றும் எமோஷனல் ஜேர்னி கதையா தெரியுது. அதர்வாவின் கதாபாத்திரம் கல்லூரி காதலில் தொடங்கி அந்த காதலை தேடி செல்லும் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரமாக காட்டப்படுகிறது. இந்த படம் காதல் மட்டுமல்லாமல் குடும்பம், நட்பு, நகைச்சுவை போன்ற அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. ட்ரைலரோட ஆரம்பமே என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன் என்ற காரணத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டட் வசனத்தோட ட்ரைலர் ஆரம்பிக்குது. என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன் காரணத்தையும் சொல்ல முடியாது. ஃபயத் பாசில் கதாபாத்திரம் இந்த கதையில ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு உணர்வை ட்ரைலர் கொடுக்குது. வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. இசையமைப்பாளர் எஸ் தமனோட பின்னணி இசை ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்திருக்கு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு மற்றும் காட்சிகள் தெளிவாக இருப்பது இந்த படத்திற்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ட்ரைலர் சில ஆச்சரியமான காட்சிகளை மறைத்து வைத்திருப்பது போலவும் கிளைமேக்ஸை வெளிப்படுத்தாமல் இருப்பது போலவும் தோன்றுகிறது. சமூக வலைதளங்களில் இந்த ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் சிலர் படம் நீளம் அதிகம் மற்றும் கதை புதுமையாக இருக்குமா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளனர். ட்ரைலரை பொறுத்தவரை இதய முரளி படம் ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த படம் எப்படி இருக்கிறது என்று நாளை இந்த படம் வெளியான பிறகுதான் தெரியும். இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுறாங்க. மறக்காம உங்களோட ஒன் சைடு லவ் நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.